தென்கிழக்காசியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல நாடுகள் கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் எரிபொருள் பங்கீட்டு முறையை அமல்படுத்தாத ஒரே நாடாக மலேசியா திகழ்வதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜோஹர் பாருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அண்டை நாடுகளில் 1 லிட்டர் பெட்ரோல் 10 ரிங்கிட் வரை விற்கப்படும் வேளையில் மலேசியாவில் ரான் 95 பெட்ரோல் இன்னும் 1 ரிங்கிட் 99 சென்னுக்கு வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சில ஆசியான் நாடுகளில் சுமார் 400 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அன்வார் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியிலும் ஈரானுடனான நட்புறவு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக மலேசிய எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது இந்த நிலைத்தன்மைக்கு முக்கிய காரணம் என அவர் விளக்கினார். என்றாலும் நாட்டின் மலிவான எரிபொருள் அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுவதை தடுக்க எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களும் சமூக வலைத்தளங்களில் பரவும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். டைப்பிங் பேரா மக்களே, முதல் முறையாக டைப்பிங்கில் நடைபெறுகிறது பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ. ஏப்ரல் 24 முதல் 26 வரை தேவான் செயின்ட் லூயிஸ் டைப்பிங் SJKT செயின்ட் திரேசாஸ் கான்வென்ட் அருகில். இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்த சாரீஸ், குர்தா, குர்த்தி, பஞ்சாபி சூட், லெங்கா, ஜிப்பா, குழந்தைகள் உடைகள், லேடிஸ் ஆக்சசரிஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை தள்ளுபடி. ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, பிரியாணி, இன்னும் பல. தேவான் செயின்ட் லூயிஸ் டைப்பிங், திரண்டு வாருங்கள். ஆறாம் படிவ மாணவர்களுக்கு மாதாந்திர அலவன்ஸ் தொகை வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு ஏற்கனவே அத்தகைய உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் 6ஆம் படிவத்திற்கும் அதே அங்கீகாரத்தை வழங்க வேண்டியது அவசியம் என பிரதமர் தெரிவித்தார். பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கு முந்தைய கல்வியான 6ஆம் படிவம் கல்வி அமைச்சின் அதிகாரத்திலிருந்து உயர்கல்வி அமைச்சுக்கு மாறியிருப்பதற்கு ஏற்ப இது அமைகிறது. ஜோஹர் பாருவில் தமுங்கோங் இப்ராஹிம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் 6ஆம் படிவ மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அன்வார் அவ்வாறு பேசினார். மெட்ரிகுலேஷன், 6ஆம் படிவம் என இரண்டுமே பல்கலைக்கழக நுழைவுக்கான படிப்பாக இருந்த போதும் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு மட்டும் அலவன்ஸ் வழங்கப்படுவது ஏன் என 6ஆம் படிவ மாணவர் ஒருவர் பிரதமரிடம் கேட்டபோது இந்த பதில் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 6ஆம் படிவ மாணவர்களுக்கு அலவன்ஸ் தொகை எவ்வளவு என்பது உட்பட அதன் அமலாக்கம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றார் அவர். மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் நடப்பில் வாழ்க்கை செலவின தொகையாக மாதந்தோறும் 250 ரிங்கிட்டை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள். ஸ்லாங்கூரில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வரும் 688 இந்து ஆலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை மாநில அரசு அடையாளம் கண்டுள்ளது. இது குறித்து விளக்கமளித்த மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு, இந்த 688 ஆலயங்களில் 433 ஆலயங்கள் அரசு நிலங்களிலும் 255 ஆலயங்கள் தனியார் நிலங்களிலும் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட வாரியாக பார்த்தால் அதிகபட்சமாக குவாலஸ்லாங்கூரில் அத்தகைய 207 ஆலயங்களும், பிட்டாலிங் மாவட்டத்தில் 96 ஆலயங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தற்போது ஸ்லாங்கூரில் 285 இந்து ஆலயங்கள் மட்டுமே சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இந்த ஆலயங்களை உடனடியாக அகற்றாமல் நீண்ட காலமாக இருக்கும் ஆலயங்களை முறைப்படுத்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. சட்டத்தை மதிக்கும் அதே வேளை சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கும் வகையில் தற்போதுள்ள இடங்களை அரசால் கெசட் செய்ய முடியாத பட்சத்தில் அந்த ஆலயங்களை மாற்று இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய நில ஒதுக்கீடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக பாப்பா ராயுடு தெரிவித்தார்.
எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக படினி ஹோல்டிங்ஸ் பிர்ஹாட் நிறுவனத்துடன் தொடர்புடைய பல வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளது. MACC மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை அந்த பிரபல துணிக்கடை மலேசிய பங்குச்சந்தைக்கு அளித்த அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. நிறுவனத்திற்கும் அதன் துணை நிறுவனங்களுக்கும் சொந்தமான சில கணக்குகள் இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த முடக்கம் 2001 பண மோசடி தடுப்பு மற்றும் சட்டவிரோத வருவாய் தொடர்பான சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட கணக்குகள் நிறுவனத்தின் தினசரி செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படாதவை என்றும் மற்ற வங்கி வசதிகள் மூலம் வணிகம் வழக்கம் போல் நடைபெறுவதாகவும் படினி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை நிறுவனத்தின் நிதிநிலை அல்லது செயல்பாடுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் அது கூறியது. விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் MACC அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. விசாரணை குறித்த மேல் தகவல்கள் MACC தரப்பிலிருந்து இதுவரை வெளியிடப்படவில்லை. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டிரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நகரி சம்பிலான் ரந்தாவ் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோவில் நிர்வாகத்திற்கு எதிராக அவதூறு பரப்ப சமூக ஆர்வலர் செகுபாட் என்று அழைக்கப்படும் பட்ருல் இஷாம் ஷாரீன் மற்றும் இதர இருவருக்கு ஸ்ரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கோவில் நிதியை முறைகேடு செய்ததாக கூறி செகுபாட் தலைமையில் இன்று நடைபெறவிருந்த செய்தியாளர் சந்திப்பை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மற்ற இருவர் முறையே சுரேஷ்குமார் மற்றும் நடராஜன் ஆவர். அவர்களில் சுரேஷ்குமார் ஆலய நிர்வாகம் நிதி கையாடல் செய்ததாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்துள்ளார். கோவில் பணத்தில் 3 லட்சம் ரிங்கிட் முறைகேடு செய்யப்பட்டதாக அந்த புகார் கூறப்படுகிறது. இதனால் பக்தர்கள் பலர் புகார் அளிக்க சங்க பதிவிழாக்கா கோவில் நிர்வாகத்தின் பதிவை ரத்து செய்தும் விட்டது. ஆனால் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என கோவில் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து நீதிமன்றம் பிறப்பித்த இந்த தடை உத்தரவு வரும் மே 15ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். அதுவரை கோவில் நிர்வாகத்திற்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க பிரதிவாதிகளுக்கு அனுமதி இல்லை. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. புத்ராஜயாவில் சாலைகளில் சட்டவிரோத சூப்பர் பைக் பந்தயத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 31 மற்றும் 33 வயதுடைய இந்த இருவரும் அதிவேகத்தில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து கைதாகினர். இந்த சம்பவம் புத்ரா பாலம் அருகே ஏப்ரல் 19 அதிகாலை 12:30 மணி அளவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் சமூக ஊடக உள்ளடக்கம் உருவாக்குவதற்காக அங்கு கூடினர் என நம்பப்படுகிறது. இருப்பினும் இது முழுக்க பந்தயத்திற்காக நடைபெற்றதா என்பது குறித்தும் போலீஸ் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வாக்குமூலங்கள் பதிவானதும் இருவரும் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர்.
பினாங்கு புக்கிட் மர்தாஜாமில் நேற்று காலை நிகழ்ந்த கோர விபத்தில் 2 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். அவனது தாயார் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது 3 குழந்தைகளையும் ஒரே மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்ற போது இந்த விபத்து நேரிட்டது. கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் சாலையோரத்திலிருந்து கல் சுவரில் மோதியதாக போலீஸ் கூறியது. அதில் தலையில் பலத்த காயத்திற்குள்ளான 2 வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். 30 வயது தாய் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அதிர்ஷ்டவசமாக மோட்டார் சைக்கிளில் இருந்த மற்ற 2 சிறுமிகளில் 7 வயது சிறுமி லேசான காயங்களுடன் தப்பினார். 5 வயது சிறுமி காயமின்றி உயிர் பிழைத்தார். இச்சம்பவம் குறித்து சிப்ராங் பிரைத்தங்கா போலீசார் மேல் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இப்பொழுது தொடங்கியாச்சு. ஏப்ரல் 26 வரை தேவான் சென்ட் லூயிஸ் டைப்பிங் SJKT செயின்ட் திரேசாஸ் கான்வென்ட் அருகில் இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்த சாரீஸ், குர்தா, குர்த்தி, பஞ்சாபி சூட், லேடிஸ் அக்சசரிஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை தள்ளுபடி. ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களை, சாப்பிட்டுட்டே ஷாப்பிங் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே சாப்பிடலாம். குடும்பத்தோடு வாருங்கள். ஷாப்பிங், உணவு, கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். தேவான் சென்ட் லூயிஸ் டைப்பிங். மலாக்கா அலூர் கஜாவில் கார் ஓட்டுநரை அச்சுறுத்திய பேருந்து ஓட்டுநரின் செயல் வைரலாகியுள்ளது. பிளாசா மக்கோத்தாவிலிருந்து கோத்தா லக்சமான நோக்கி சென்ற கார் மீது தனியார் மருத்துவமனை அருகே வளைவு ஒன்றில் சொகுசு பேருந்து மோத முயன்றது. பிறகு ஷைட் அப்துல் அசீஸ் பாலத்தில் மீண்டும் காரை வழிமறித்து சுவரில் மோதச் செய்யும் வகையில் அச்சுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோத்தா லக்சமானா பகுதியில் பேருந்து நிறுத்தப்பட்ட போது விபரம் கேட்க சென்ற புகார்தாரரின் மகனை அந்த ஓட்டுநர் கடுமையாக சாடியுள்ளார். இளைஞரை தாக்க முயன்றதுடன் அவரை சண்டைக்கு இழுக்கும் வகையில் அந்த ஓட்டுநர் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டுள்ளார். இந்த வைரல் வீடியோ ஆதாரங்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தலைமறைவாக உள்ள அந்த ஓட்டுநரை போலீசார் தற்போது வலைவீசி தேடி வருகின்றனர்.